ஹனியாடா சேரிஸ் வெல்கம் டு டீம். ஸோ பிடிஎஸ் நான் உங்கள் பெரி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரண்மனை ரோஸ் சாப்டர் 11 இந்த மிடில் ஆஃப் நைட். ஸோ நாளைக்கு வந்து ஒன்று லாஸ்ட் கால் வைப்பேன், அப்படி இல்லைனா டெஸ்டினி ஆஃப் லவ் போடுவேன், அப்படியும் இல்லைனா வேர்ல்ட் இஸ் மைண்ட் போடுவேன். அது வேறு சேனலில் நான் அது வந்து அப்புறமா போட்டுட்டு உங்களுக்கு கம்யூனிட்டியில் வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன், அப்போ பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அப்போ இதோட முடிச்சிருந்தோன்னா நம்ம என்னும் அதுக்கப்புறமா வந்து நம்ம தேவை வந்து முறைச்சிக்கிட்டு 2 பேரும் அப்படியே கண்ணாலே சண்டை போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ அதை தான் முடிச்சதுனால கண்டினியூ பண்ணிக்கலாமா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்காக. ஸோ எஃப்எஃப்குள்ள போகலாம். சரிப்பா முறைச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க ஒன்று வந்து தேவை அரண்மனைக்குள்ளே போகிறாரு, இன்னும் நம்ம இன்னும் வந்து அவரோட சர்ச்சுக்குள்ளே போகிறாரு. ஸோ வந்து அப்படியே வந்து இன்னொரு சைடு நம்ம ஜிம்மின் அப்புறம் நாம்ஜூன் உப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஐ மீன் எவ்வளோ நாள் தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்குது இந்த அரண்மனை வாங்குறதுக்காக, எவ்வளோ நேரம் தான் பண்ணுவீங்க? ஐயோ நாம்ஜூன், இந்த தமிழ்நாட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியல, ஒரு கொஞ்ச நாள் ஆகும் பட் அப்படின்னு சொல்லும் போது கால் வருது ஜிம்மினுக்கு. ஸோ கால் அட்டன் பண்ணிட்டு பா 100 வயசுடா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் கிட்டே போயிட்டு வந்துருச்சான், நம்ம போய் சைன் மட்டும் போட்டால் போதும் ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 2 கார் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காரில் அம்மு, தேவ், அப்புறம் வந்து ஜிம்மின், நாம்ஜூன் உப்பா, ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் உட்காந்துருக்காங்க. நம்ம அம்மு ஜின்னு இவங்கெல்லாம் எதுக்குன்னா சும்மா அந்த பிரதர்ஸ்னால அவங்களுக்கும் லைட்டாக அந்த சொத்துல பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா கையெழுத்து போகிறதுக்காக. ஸோ பின்னாடி பார்த்தா நம்ம 3 அப்புறம் மின்ஷி, ஜேஹோப் வந்து நான் மின்ஷி வரன்றதுக்காக அவரும் வந்து உட்காந்துப்பார். ஸோ வந்து மின்ஷி அப்புறம் வந்து ஏப்ரல். ஸோ வந்து இவங்கெல்லாம் இன்னொரு காரில் இருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து காரில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு காட்டு பகுதிக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த அரண்மனையே சுற்றி காடு தான், அந்த காடை தாண்டி தான் வந்து அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டுருக்கும் போது செம்மையாக காற்றடிக்குது. என்னடா இது திடீர்னு காற்றடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன். சரின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து ரூட்டை சொல்லிகிட்டு இருக்காரு, இந்த சைடு போங்க அந்த சைடு போங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சடனாக ஒரு பெரிய மரம் காற்று செம்மையாக அடிச்சிட்ருக்கு இல்லையா. ஸோ அந்த பெரிய மரம் அப்படியே நம்ம அம்முவோட காருக்கு முன்னாடி வந்து டம்முன்னு விழுகுது. ஐயோ அம்முவால் போகவே முடியல, ஏன்னா அம்மு தான் கார் ஓட்டுறாப்புல. சரி எப்படி பின்னாடி ரூட் வழியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. ஸோ வந்து அப்போ வந்து மூன் வந்து ஃபோன் பண்ணுறா கரெக்டாக. ஏன்னாச்சு எதுக்கு வந்து நீங்கள் நிப்பாட்டிருக்கீங்க? அதுவா மூன், அது வந்து வேறு எதுவும் இல்லை, முன்னாடி வந்து ட்ரீ இருக்குது, ஸோ ட்ரீ விழுந்துருச்சு, அதனால் கார் முன்னாடி தள்ள முடியல, பின்னாடி வழியாக போயிடலாம்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பின்னாடி வழி வந்து போகலாம், ஸோ பேக்வர்ட்ஸ் எடுங்க காரை அப்படின்னு சொல்லும்போது சரி அம்மு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் வந்து என்ன பண்ணான்னா பின்னாடி வந்து எடுக்கிறாரு காரை. ஸோ எடுக்கும்போது பின்னாடி இருக்கிற மரமும் செறிஞ்சு விழுகுது. ஐயோ எந்த சைடாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் எதுவுமே புரியல. ஸோ அப்போ வந்து ஜிம்மின் சொல்கிறாரு, இந்த ரைட் வழியாக போகலாம், அந்த ரைட் வழியாக ரூட் இருக்குது பாருங்கள், இது வழியாக போனால் ஈஸியாக போல, பார்த்தீங்களா எந்த மரமும் இல்லை, எதுவும் செஞ்செல்லாம் விழுகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மு வந்து அப்படியே வந்து காரை டேர்ன் பண்ணி அதுக்குள்ளே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட் வழியாக வரா. ஸோ வந்து அந்த மரம் வந்து தாண்டி அப்படியே அந்த இதுக்குள்ளே போகும்போது அப்படியே என்ன ஆகுதுன்னா கார் அப்படியே பவுன்ஸ் ஆகி தலைகீழாக வந்து விழுகுது. அவ்வளோதான். பின்னாடி இருந்த நம்ம ஏப்ரல் எல்லாருக்கும் சரியான ஷாக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அப்படியே அந்த டோரில் ஓப்பன் பண்ணுறாங்க. யாருக்கும் எந்த அடியும் இல்லை, என்ன அம்முக்கு லைட்டாக மண்டையில் அடி, அவ்வளோதான். சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே அந்த கார் வழியாக விட்டு இறங்கி வந்து எல்லாருக்கும் தண்ணி கொடுக்குறாங்க. யாருக்கும் எந்த அடியும் இல்லை, அம்முக்கு மட்டும் கரெக்டாக சைடில் ஒரு சின்ன அடி, அவ்வளோதான், லைட்டாக பிளட்டு வருது. நல்ல வேலை உயிர் போன இவங்களெல்லாம் அப்படி காதை நிறுத்திருப்பேனா. இப்போ இருக்கிற நிலமையில நம்மளால அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து ஒரு கால் வந்து சுலுக்கிச்சு போல் இருக்குது. ஸோ அதனால் அதை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. எதுக்கு இப்போ பவுன்ஸ் ஆச்சுங்கிறது எனக்கு புரியல, நான் காரை ஒழுங்காக தானே ஓட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. கண்ணு முன்னு பார்த்து ஓட்ட மாட்டியாடி, ஆல்ரெடி நான் இப்போ தான் வந்து ஒரு ஆக்சிடென்ட் தப்பிச்சு வந்திருக்கேன், திருப்பி ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணி பார்க்க வர இல்லை தேவ், அது நான் வந்து உள்ளே போகலான்னு பார்த்தா ஏதோ பவுன்ஸ் அடித்த மாதிரி விழுந்துருச்சு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, எனக்கும் எதுவும் இல்லைல்ல, யாருக்கும் எதுவும் இல்லை, உனக்கு எதுவும் இல்லை லைட்டாக தலையிலேருந்து லெஃப்ட் மட்டும் தான் வருது, வேறு எதுவும் இல்லை, சின்ன அடி தான், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஒரு கார்லேயே இப்போ லைக் வந்து நம்ம மூணோட கார் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ வந்து ஏப்ரல் வந்து
நம்ம ஜிம்மினை கேரி பண்ணிட்டு வராங்க. லைக் வந்து அவரோட ஒரு கையை அவளோட ஷோல்டரில் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து அவர் ஹிப்பை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்துட்டு வரேன். ஏன்னா கால் சொல்லி பிடிச்சிச்சு. ஸோ அதனால் அவர் நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ வந்து இங்கே நம்ம இவளுக்கு லக்கிக்கு உயிரே போயிடுச்சு. ஏன்னா ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சு நல்லாவே தெரியுது. ஸோ அதனால் வந்து ஆரம்பிக்கிட்ட போயிட்டு ஒன்றும் உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல, என்னாச்சு, எதுக்கு அம்மா தலையில் பிளட்டு வருது, எதுக்கு நீங்கள் இப்படி வரீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாச்சும் நடந்துச்சா, என்ன சொல்லுங்கள். பொறுமையாக இருடி, ஆக்சுவலாக ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. அம்முக்கு லைட்டாக தலையில் அடி, அவனுக்கு அப்புறம் ஜிம்முனுக்கு காலில் லைட்டாக சுளுக்கு தான், வேறு எதுவும் கிடையாது. எங்களுக்கெல்லாம் எதுவுமே ஆகலை, நீ ஃபீல் பண்ணாத, ஓகேவா? இப்போ தான் மூச்சே வருது. ஆமாம், எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு நாம்ஜூனாயோங்? அதுவா ஜுவாங் தெரியலடா, அம்மு தான் வண்டி ஓட்டினான், டக்குன்னு வந்து தூக்கி போட்டுருச்சு வண்டி ஏதோ அப்படின்னு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜூவாங் அம்மாவை பார்க்குறா, அம்மு மண்டையாட்டுறா, ஏதோ பவுன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. அது எப்படி வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காரு. சரி ஓகே, ஏதோ பாய்ச்சி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து டின்னர் டைமுக்கு கூப்பிடுறாங்க. லைக் டின்னர் அது வந்து அவங்க அங்கேருந்து வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிட்டன் ரொம்ப தூரம் வந்திருப்பாங்களே, நைட் ஆகிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. ஸோ எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து உட்காந்துக்கிறாங்க. நம்ம அம்மாவும் சரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பா, போயிட்டு அப்படியே வந்து நல்லா அப்படியே கையெல்லாம் நல்லா அவ்வளோ ஹக் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பா. ஆக்சுவலாக வந்து சுடிதார் தான் போட்டிருப்பா, ஒரு லைட் பிங்க் சுடிதார் தான் போட்டிருப்பா. ஏன்னா வந்து அவளுக்கு தமிழ் கல்ச்சர்ஸ் ரொம்ப பிடிச்சதுனாலே. ஸோ வந்து நம்ம சாமி கூண்டு போயிருப்பாலே, அப்போயே நிறைய ஷாப்பிங்ஸ்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து அவள் அப்படியே உட்காந்துட்ருக்கா, அந்த ஷால்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே தமிழ் பொண்ணு மாதிரியே உட்காந்துருக்காப்பா. இப்போது வேகமாக ஒரு ஹார்ஸ் வந்து அம்மு முன்னாடி அப்படியே சைடில் வாங்கி நிற்கிது. அம்முக்கு அப்படி டப்புன்னு பயந்துருப்பா, என்னடா இது டக்குன்னு ஒரு ஹார்ஸ் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. அது வேறு ஒரு மாதிரி ஒயிட் ஹார்ஸ், ஸோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்படியே வந்து அம்மு மெதுவாக போயிட்டு அப்படியே டச் பண்ணி பார்க்குறா, என்ன இது திடீர்னு ஹார்ஸ்லாம் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி டச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தடவி கொடுத்துட்ருக்கா. ஸோ பின்னாடிலேருந்து போ ஆமாம் தேவ், என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா, என்ன ஒயிட் ஹார்ஸா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை தடவி கொடுத்துட்டு இருக்காரு. வரியா ரைட் போகலாம், எனக்கு பயமாக இருக்குது, எனக்குலாம் ஓட்ட தெரியாது, எனக்கு ஓட்ட தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்கு ஏறி உக்காந்துக்கிறாரு. உனக்கு ஓட்ட தெரியுமா, என்னடா சொல்கிறேன், நீ எப்படா கற்றுக்கிட்ட, அது எப்படியோ கற்றுக்கிட்டேன் விடு அப்படின்னு வரியா அப்படின்னோடனே, எனக்கு எப்படி உட்காணும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நினச்சி பார்க்குறாரு. ஸோ நினச்சி பார்த்து இதுலையாச்சும் அவளுக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, திரும்பு, எனது எதுக்கு திரும்புன்றல அப்படின்னு சொல்லும்போது தேவோட பேக் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம அம்மு வந்து நின்றுட்டுருப்பா. ஸோ அவளை அப்படியே வந்து ஹிப்போடு பிடிச்சி அப்படியே வந்து அந்த ஹார்ஸ் மேலே உட்கார வைக்கிறாரு. லைக் டபுள் சைட் போடல, அம்மு ஒன் சைட் போட்டு உட்காந்துருக்கா. ஸோ வந்து அப்படியே வந்து நம்ம வந்து ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம அம்மு ஜாலியாக உட்காந்துருக்காங்க. அந்த சீன் கட் பண்ணிட்டு இவங்க ஒரு நைட் ரவுண்டுக்காக போயிட்டாங்க. ஸோ இந்த சைட் பார்த்தா எல்லோரும் தூங்கிட்டாங்க டக்குன்னு, ஏன்னா அது கொஞ்சம் லைட் மிட் நைட் மாதிரி இருக்கும். அந்த டைமில் பயபுள்ள என்னென்ன வேலை பார்க்குதுங்க பாருங்கள். வாரட்டம் வீட்டுக்கு நாம்ஜூன் ஹயாங் வச்சு அவங்களோட ஐப்ரோஸை ஷேவ் பண்ண சொல்லிடலாம். அப்புறம் ஜின்னு பிங்க் சிறப்பாலே அடிக்க வைக்கலாம். ஓகே சரி, நம்ம வேறு ட்ராக் போகிறோம், பேக் டு ஸ்டோரி. ஸோ இங்கே நம்ம ஜேகே வந்து என்னடா குதிரை சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளில சும்மா வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பார். ஸோ அவர் ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பாரா. ஸோ அவர் அப்படியே அந்த ஷார்ட்ஸ்குள்ளே கையை விட்டுட்டு மேலே டாப் எதுவும் போடல, நீங்கள் வந்து ஃப்ரீ ஷோவை பார்க்கலாம், நோ ப்ராப்ளம், என்ன ஷார்ட்ஸ் போட்டுப்பார் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, அதுக்கு கீழெல்லாம் காட்ட முடியாதுப்பா. சரி ஓகே, அப்படியே அவர் மேலே அப்படியே அந்த ஜில்லுன்னு காத்தடிக்கும் போது ஐயோ சட்டைப்படம் வராது, ரொம்ப தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவ்வளோ குளிர்தில்ல. சரி அப்படின்னு சொல்லி பார்த்தா பின்னாடிலேருந்து ஒரு உருவம் லைக் வந்து அந்த கார்டன் ஏரியாவில். ஸோ வந்து நம்ம இங்கே ஜேகே பார்க்குறாரு, யார் அது இந்த டைமில் பார்க்க அக்னி மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போகிறாரு. யமா ஓய் யமா, ஹலோ அக்னி, என்ன பண்ணுறீங்க உட்காந்து நைட்டில், என்ன ரவுண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டுருக்காரு. ஸோ பின்னாடியிலேருந்து அப்படியே வாயை பூத்தி யாரோ வந்து இழுக்கிறாங்க. கத்தாத, நான் அக்னி தெரியலடா, ஐயோ பயமாக இருக்குது, நானே ஒன்று மேலே தானே காற்று வாங்கலான்னு வந்தேன், இப்படி ஒரு உருவத்தை பார்த்து பயந்துட்டேன்டாடே, எப்படி எட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஒரு தோணி மாதிரி இருக்கும். ஸோ அந்த தோணிக்கு பின்னாடி தான் 2 மறைஞ்சிருக்குங்க. ஸோ அப்படியே 1 2 அப்படியே வந்து அப்படியே எட்டி பார்க்குறாங்க.
ஐயோ டேய் என்னடா இது, இந்த வீட்டில் ஏதோ நடக்குதுன்னு வச்சுக்கே. நானும் தானே யோசிக்கிறேன், பயங்கரமாக இருக்கேடி, இந்த யாரே அது தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பயப்படுறாங்க. ஏன்னா ஒருத்தரோட முடியை பிடிச்சி அந்த ஒரு பர்சன் அப்படி பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அந்த முடியை பிடிச்சனால அந்த பர்சன் கத்துறாரு. இது ஜேகேக்காக நீங்கள் மட்டும்தான் கேட்குது, அந்த அரண்மனையில் யாருக்குமே கேட்கல. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாகவே இருக்குது. ஸோ அவர் அப்படியே அந்த பேய் பிடிச்சி அப்படியே ஒழுங்காக ஸ்ட்ரைட்டாக நிற்க வைக்குது. ஸோ எப்படி சொல்கிறது, படுக்க வச்சுருக்கு ஸ்ட்ரைட்டாக. அப்படியே அதுக்கு மேலே அப்படியே ஓவர் ஆகி அவரோட அப்படியே என்ன பண்ணுறா, கையாலே அவர் ஒன்று ஒன்றா பிச்சு சாப்பிட்றா. அந்த குடல் எல்லாமே அப்படியே கையை உள்ளே விட்டு எடுத்து சாப்பிட்றா. இதை பார்த்து நம்ம ஜேகேக்கும் அக்னிக்கும் அப்படியே ஒரு பயந்து போய் உட்காந்துருக்காங்க. அந்த ஜேகேக்கெலாம் வாந்தியே வந்துடுச்சு. சட்டை போட்டால் போதும், அதுக்கு சைடிஷாக மாதிரி வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வாயை பொத்திட்டு உட்காந்துருக்காரு. அவரால் அந்த கண்ணை நம்பவே முடியலையே. ஜேகே இங்கேருந்து போயிடலாம் ஜேகே, ஐயோ போயிருக்கு, இல்லைடா பண்ணுது. இங்கே நம்ம நினைக்கிற மாதிரி இல்லடி, பேய் பூஜெல்லாம் இருக்குடி, இது ஏதோ பிசாசு போல் குட்டி தாத்தானும் ஏதோ இங்கேருந்து போயிடலாம் நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே அழுகாத கோர, அவளுக்கு அவ்வளோ பயம் வந்துச்சு போல இருக்குது. தம்பிக்கு மாஃபியா கிங் எப்படிலாம் கதை விட்றீங்களா டே. ஸோ அப்போ டக்குன்னு அக்னி அப்படியே வாயை புத்திட்டு அப்படியே உட்காந்துடுறா. என்னடி என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது ஜேகேக்கு பின்னாடி காமிக்கிறா. ஸோ ஜேகே மெதுவாக அப்படியே திரும்புகிறாரு. ஸோ அப்படியே நம்ம ஜேகே சைடு கட் பண்ணிவிட்டு நம்ம அகைன் அந்த தேவன் அம்மு சைடு பார்த்தா அவங்க இப்போ தான் ரைடெலாம் முடிச்சுட்டு பொறுமையாக வராங்க. ஸோ தேவனை பண்ண இறங்கிட்டாரு. ஸோ என் அம்முக்கு தான் இறங்கவே தெரியாது, அவளை பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஸோ தேவை கை கொடு. கையா அதெல்லாம் நான் தரமாட்டேன், நானே எழுந்திக்கிறேன். ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை கட்டிட்டு உட்காந்துட்டு நின்று பார்த்துட்ருக்காரு. அம்முக்கு பயம். சரி அதனால் கையை நீட்டுறாங்க. ஸோ அவர் கையை பிடிச்சி அப்படியே ஒரு இழு தான். ஸோ அந்த குதிரை வேறு கொஞ்சம் ஹைட்டாக நம்ம அம்மு அப்படியே மேலே விழுந்துட்டாங்க நம்ம தேவை மேலே. தேவ் மெதுவாக லைக் தேவோட ஃபேஸ் அப்படியே அவரோட லைக் ஸ்டொமக் கிட்டே இருக்கா. அப்படியே மெதுவாக அப்படியே கீழே இருக்கிறாரு. லைக் ஸ்டொமக்லேருந்து அப்படியே மெதுவாக செஸ்ட்டு வழியாக அப்படியே மேலே ஃபேஸ் கிட்ட வராரு. ஸோ அப்படியே அம்மு வேனை பார்க்குறா. அப்படியே 2 பேருமே அரண்மனைக்குள்ளே போயிட்டாங்க. அங்கே ஒரு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமன் இருக்கிற அந்த அவ்வளோ பெரிய பாடியை யாருமே பார்க்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மார்னிங் ஆகுது. ஸோ மார்னிங் ஜேகே அப்படியே அடிச்சு பிடிச்சி எழுந்திருக்கிறாரு. ஏன்னா சூரியன் அவர் கண்ணில் பள்ளின்னு பட்டிருக்கோம். ஸோ எழுந்திரிச்சு பார்த்தா அங்கே அக்னி இருக்காது, அந்த பேய் இருக்காது, அந்த மனுஷன் சாப்பிட்ருப்பான் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே இருக்காது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்கும். ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஸோ குடுருவில் அக்னி என்னடா என்ன இல்லை நேற்று நைட்டு ஒரு ஞாபகம் இருக்கா இல்லை மறந்துட்டியா? என்ன நடந்தது நேற்று நைட்டு? நேற்று நைட்டு ஒரு பேய் உட்காந்து அது ஏதோ ஒரு மனுஷனை இப்படி கை வச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தது. நீ தானே இருந்த பார்த்துட்டு இருந்த. என்ன காலையிலே தண்ணி வச்சுட்டு வளர்றியா? நான் நேற்று நைட்டு செம்மையாக தூங்கினேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. சரி ஒருவேளை நம்ம தான் தண்ணி வச்சுட்டு ஏதோ பண்ணியிருப்போம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மனசை அவரே திட்டிக்கிட்டு அப்படியே பெட்ரூம் போயிடுவார். இங்கே தான் எங்கேயோ லைப்ரரி இருக்குன்னு சொன்னாங்க, எங்கன்னு தெரியலையே. இது என்ன ரூம் பலடிஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மு என்னன்னா ஒரு ரூமாக செக் பண்ணிகிட்ருக்கா. இது லைப்ரரி இருக்காமா. ஸோ லைப்ரரின்னு ஒன்றே நம்ம ஆடுற மாதிரி புக்கு புழுவில் நம்ம அம்மு. ஸோ அதனால் குடுலும் நாங்கள் போய் தேட போயிட்டா. ஸோ அந்த டோரை மெதுவாக திறக்கிறா. அதுலேருந்து ஒரே இந்த பேட்ஸ் இந்த வவ்வாலாம் இருக்குல்ல அதுவாக பறக்குது. அப்படியே அம்மு அப்படி கீழே உட்காந்துட்டா. அதெல்லாம் பறந்து அப்படியே வெளியில் வருது. அப்படியே அது பாட்டுக்கு வெளில போயிடுது. ஏன்னா ஹாலில் யாருமே இல்லை, எல்லோரும் அவங்கவுங்க ரூமில் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க பிஸியாக. ஸோ அதனால் அங்கே எதுவும் நடந்ததாக யாருக்கும் தெரியல. ஸோ அந்த ரூம்குள்ளே போகிறா. அந்த ரூம் பார்த்தா அந்த அங்கங்கே ரோஸ் செடியாக இருக்குது. ஸோ இப்போ தான் பூத்து மலர்ந்துருக்கு போல் இருக்குது. எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ரூமு. அது எந்த ரூமும் இல்லைடா, நம்ம சீசன் 1 இருக்கிற ஒரு அம்மு போய் மாட்டிப்பாளே அதே ரூம். அதே அம்மு திருப்பி அதே ரூமுக்கு போய் மாட்டிக்க போகிறாளோ என்னமோ தெரில.
ஸோ கால் எடுத்து வச்சு அதை அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறா. அங்கே சில ட்ரெஸ்ஸோட பீசஸ், அப்புறம் கொஞ்சம் பிளட்லாம் சிந்திருக்கு. எதுக்கு இதெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்முக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அங்கே ஒரு பெரிய மிரர் இருக்குது. ஸோ அதை பார்க்குறா. அப்படியே அந்த கண்ணாடி தர ரிஃப்ளெக்ஷனில் அவளை அப்படியே தொட்டு பார்த்துக்கிறா. லைக் சடனாக அவளோட கையை பிடிச்சி யாரும் இழுக்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு செகண்ட் நம்ம அம்முக்கு பயந்துட்டா. அப்படியே கையை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுறா. அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுது. அப்போ பின்னாடிலேருந்து என்ன பண்ணுறீங்க நீ? இப்போ இந்த கண்ணாடி கை கை என்ன கண்ணாடி என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறாரு. அவரோட கொஞ்சம் ஹைட்டாக இருப்பார் இல்லையா? ஸோ அவரே பார்க்குறாரு குனிஞ்சி. என்ன பண்ணுச்சு? எது நான் கையை வச்சோன்னு கையை பிடிச்சது. இதுதான் சொன்னேன், அதிகமாக அது அந்த கலாம் நோண்டாதன்னு சொல்லிட்டு பாரு, இதெல்லாம் தோணுதுன்ட்டு போய் அந்த மாத்திரையை கொடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே அடிச்சுடுங்க அந்த சொல்கிறாரு. சரி இதுக்கெல்லாமா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அவன் பட்டில் பட்டு அம்மனு ஒரு அடியை கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு ஓடிடுறீங்க ஒரு அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து துரத்திட்டு வர்றாரு உங்களை. அம்மா புகுது அடிச்சுட்டு ஓடுறா அங்கிட்டு இங்கிட்டுன்ட்டு. ஸோ அப்போ அவங்க வந்து மூணு இருப்பாள். அவள் பிஸியாக ஃபோன் பேசிட்டு வருவா. ஓடி வந்தால் ஒரு ஓரமாக ஓடி போகக்கூடாதா? நம்ம தேவையில்லாமல் நம்ம மூணை பிடிச்ச போய் தள்ளி விட்டுருவா. லைக் வந்து தெரியாமல் தள்ளி விட்டுருவா. அவள் ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம ஜிம் மேலே மோதி அவங்க 2 பேரும் கீழே வந்து உருண்டுட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம ஏப்ரலும் ஜிம்மில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தவங்கள அவங்களையும் மூச்சு தள்ளி விடுவாங்க ஒரு ஓரமாக. அவங்க 2 பேரும் சோஃபாவில் போய் விழுந்துருவாங்க. ஸோ இங்கே ஆரம் வந்து இதுக்கு நீ ஓடி வர, ஐயோ ஆரம்பப்பா தேவையான தவிர்த்துட்டு வரான், தயவு செஞ்சு நான் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஒருவர் நம்ம ஆரம்பம் சொல்லவா வேணாம் ஹைட்டுக்கு அவரை பின்னாடி போய் அப்படியே உடச்சிக்கிறா. அப்படியே பர்ஃபெக்டாக மறைக்கிறாரு நம்ம ஆரம்பு. என்னாச்சுடா எங்கே அவ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பின்னாடி தேடிட்டு இருக்கான். ஸோ வந்து நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க பார்த்தோன்னே குட்டுன்னு ஓடுறீங்களா? ஸோ ஆரம் இப்போ தள்ளி விட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஜின்னும் வந்து ஏப்ரலும் லைக் ஜின்னு கீழே மேலே வந்து ஏப்ரல், அதுக்கு மேலே நம்ம ஆரம்பப்போ படுத்துருவார். ஸோ அப்படியே ஒருத்தராக தள்ளி விட்டு இப்போ பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து ஜிம்மின், அதுக்கு மேலே ஏப்ரல், அதுக்கு மேலே ஆரம், அதுக்கு மேலே சுகா, அதுக்கு மேலே ஜெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக மேலே அப்படியே தள்ளி விட்டு உட்கார வச்சிடுறீங்க. எல்லாராலையும் முடியல. ஸோ எல்லாருமே வந்து அம்மாவை பார்த்துட்டு ஏடி நான் உங்களுக்கு என்னடி பண்ணேன், என்னை எதுக்கடி சாவடிக்கிறீங்க, ஐயோ முடியலடாடே, ஐயோ நான் சித்திரம் போலே மூச்சு விட முடியாமல் டே எந்திரிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கதறிட்டு இருக்கோம். நம்ம தயாங்கு ரிதமு, அதுக்கப்புறம் வேறு இன்றைக்கி ஜூவாங்கு என்ஹூலாம் அவர் பக்கத்து வீடு அதெல்லாம் கண்டேனா. ஸோ இவங்க இல்லாமல் அம்மாவும் தேவும் அவ்வளோதான். இவங்க இல்லாமல் அவங்க எல்லாம் மேலே படுத்துட்ருக்காங்க நம்ம கியூ இல்லாமல். ஆமாம். ஸோ வந்து எல்லாருமே வந்து கதறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒருத்தராக பிடிச்சி உட்கார வச்சோடனே எல்லாருமே அம்மு மேலே பாயிறாங்க, அடியே உன்னை விட மாட்டேனேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீட்டு ஃபுல்லாக அப்படியே கலகலன்னு சுற்றிக்கிட்டு எல்லாம் ஜாலியாக விளாண்டுட்ருக்கீங்க. ஸோ இங்கே மேலே தேவங்க ஜூவாங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டே தேவம், உனக்கு ஒரு வேலை கொடுத்தா நீ அதை முழுசாக செஞ்சு பிடிக்க மாட்டியாடா? எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஏதாச்சும் ஒரு இலை விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ நேரம் அவனுக்காக வெயிட் பண்ணுறது? நான் அமுச்சு விட்டு அந்த கில்லரையும் நீ கொண்டுட்ட, அம்முவாச்சும் கொண்டுருக்கலாம்ல. இங்கே பாரு ஜுவன், நீ ரொம்ப இது பண்ணாத ஓகேவா? என்கிட்ட நீ அந்த வேலையை கொடுத்துருக்க, நான் மட்டும்தான் செய்யணும், மற்றவங்க யாரும் செஞ்சால் நான் அதை விட மாட்டேன், நான் அவங்களையும் தான் கொல்லுவேன். இது மட்டும் இல்லாமல் அம்முவால் எனக்கு நிறைய விஷயம் நடக்க வேண்டியது இருக்குது, நான் அவளை வச்சு தான் பிளானே போட்டிருக்கேன். ஸோ நீ இதில் நடுவில் வராத, நீ எதுக்கு இங்கே வந்த, நீ இங்கே வேலை ஒழுங்காக பார்க்குறியா இல்லையான்னு வந்தேன், பார்க்கறதுக்காக வந்துட்டேன். நான்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவேன். நான் இந்த வீட்டை விட்டு இங்கே போகிறதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் எல்லாரையும் கொண்டுட்டு தான் போவேன். அப்படியா ஒன்று நம்பலாமா? தாராளமாக நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அடக்கொலகாரப்பாவீங்களா? சரி விடுங்க. ஸோ ஜூவாங்கும் அப்புறம் டேவாங்கும் அப்படியே மாடியிலேருந்து நீங்கள் எல்லோரும் விளாண்டுட்ருக்கீங்களா? ஸோ அதை பார்த்துட்ருக்காங்க. ஸோ 2 பேரும் ஸ்மிட் பண்ணிவிட்டு மனசுக்குள்ள ஒரே மாதிரி நினச்சிக்கிறாங்க. இங்கே எவ்வளோ ஜாலியாக இருந்துக்க முடியுமோ இருந்துக்கோங்க, பிகாஸ் இதுதான் அவங்க ஃபைனலான ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும், இனிமே தான் ஆட்டமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஸ்பிளிட் பண்ணுறாங்க. என்ன வில்லங்க காத்து வச்சுருக்காங்களோ. இன்னும் ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. லைக் அவர் வந்து அக்னியை தான் பிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் அக்னியை பார்க்கும்போதெல்லாம் நேற்று நைட்டு நடந்த அந்த ஃப்ளாஷ்பேக் தான் வருது அவர் முன்னாடி. ஸோ வந்து அது யாருன்னும் தெரில, என்ன பேயினும் புரியலை, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரில யாருக்குமே. சரி இதோட நான் அந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. வாய்ஸ் லவ் யூ. சாராங்க. பாய்.